ஏதோ வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களாக்கும். பேசுனா தூக்கம் கலைஞ்சிரும். எத்தனை பேரு? எதுவும் இல்ல சார். காயமடைஞ்சவங்க எத்தனை பேரு? 27 பேர் சார். யாராருன்னு விவரம் தெரிஞ்சதா? எஸ் சார். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரையும் விசாரிக்கல, விசாரிச்சு சொல்றேன். சீஃப் டாக்டர் சொல்லி நல்லா கவனிச்சு சொல்லுங்க. ஓகே சார். போதுமான டாக்டர்ஸ் இருந்து விட்டுற போறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார் நான் அழகிரி முனிசாமி பேசுறேன். இவனை தனியா வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. 4 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த மோசடி மன்னன் விபத்தில் சிக்கியதால் போலீசாரிடம் பிடிபட்டான். தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி விடுங்க, வேட்டியெல்லாம் கிடையாது, தள்ளி போங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் இவன் தானா? இவனே தான் சார். இயாளு தன்யா இப்போ ஒரு புது வேஷத்துல இருக்கான் சார். ஆனா இவன் தான். He is my man. எப்படியாவது காப்பாத்திருங்க சார். I love him very much. சார், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அரெஸ்டா? எதுக்கு? 4 பொண்ணுகளை ஏமாத்தி அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கே, அதுக்கு. யார் சார் செஞ்சது? நீதான்டா. இடச்சி மலையாத்தா, இது என்ன கொடுமையெல்லாம் இருக்கு? நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ண ஆள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே 4 பொண்ணுங்க இருக்காங்க, வர சொல்லட்டா? நான் எதுக்குங்க அவங்கள பார்க்கணும்? நான் அவன் இல்லைங்க. நீ தான்டா அவன். நான் அவன் இல்ல. நான் அவன் இல்ல. நான் சொல்றேன், நீ தான்டா அவன். நீங்க சொல்லிட்டா பொய் உண்மையாயிடுமா? நான் அவன் இல்ல. நான் அவன் இல்ல. நான் அவன் இல்ல. ஏன் சார் நிஜமாவே இவன் அவன் இல்ல சார், அவன் போய் சொல்றான். அவனை எப்படி ஒத்துக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவன் பண்ணுன தில்லு முழுக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் வாங்கியே தருவேன். அவன் அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? என்ன பண்ணலன்னு கேளுங்க. இவன் ஒரு புத்திசாலியான ஃப்ராட் சார். பேசிக்கலா இவன் ஒரு பிளே பாய். பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். இது வரைக்கும் அவன்கிட்ட மாட்டினது 4 பொண்ணுங்க. பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில ஒரு விளையாட்டே விளையாண்டுருக்க. நான் அவன் இல்ல சார். எல்லா தில்லுமுள்ளும் பண்ணிட்டு நெத்தியில பட்ட, கழுத்துல கொட்ட, வாயில பொய். சார், பிஆர் மாதிரியா பேசுறீங்க சார். வேலை பாக்குற காட்டுல சினிமா அதிகமா பாக்குற போல் இருக்கு. மோசடி மண்ணா, உன் கதையை சொல்லு. நான் யாருக்கிட்டையும் எந்த மோசடியும் செய்யலைங்க. நீங்க தேடுற ஆள் நான் இல்லைங்க. அப்ப நீ யாரு? மலை சார். என்னது? அண்ணாமலை சார். சுருக்கமா என்ன மலைன்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு பொண்ணுகளையும் எப்படி ஏமாத்தணுங்கிறத ஒழுங்கா சொல்லு. நான் அவன் இல்லைங்க. டேய், நீ 4 பொண்ணுகளை ரவுண்டு கட்டின. அந்த 4 பொண்ணுகளும் உனக்கு கட்டம் கட்டி செக்கு வச்சுட்டாங்க. உன்னால தப்பிக்கவே முடியாது. அவனை நிச்சயம் நீ கம்பி என்னத்தான் போற. நான் அவன் இல்லைங்க. அத கோர்ட்டு சொல்லணும். நிச்சயமா கோர்ட் சொல்லும். பார்க்கலாம்டா. பார்க்கலாம் சார். சார், அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்ல, வாக்காளர் அடையாள இல்ல, பாஸ்போர்ட்டும் இல்ல சார். எல்லா செல்போன் கம்பெனிலயும் என்கொயர் பண்ண அவன் பேர்ல எந்த கனெக்ஷனும் இல்ல சார். அடுத்து 7ಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಚೀಸ್ 1892 ವರ್ಷ ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ಫೋನ್ ಇದು. ಇದರ ಆರಂಭ ಬೆಲೆ 10,000. 12,000. 12,500. 13,000. ஏய், டிமாண்ட் அதிகமா இருக்கு. உன்னால வாங்க முடியுமா? இப்ப பாரு. 17,000. எப்படி? ஏய் அஞ்சலி, இவன் யாருன்னு தெரியுதா?
ஹலோ ஹலோ ஜட்ஜ் வீடுங்களா? ஆ சாரதா மேடம் இருக்காங்களா? நான் சாரதா தான் பேசுறேன். மேடம், உங்க டாக்டர் புறப்பட்ட கார் ஹலோ, டாக்டர் புறப்பட்ட காருக்கு என்னாச்சு? பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆ? யா அட நீதானா? எனக்கு போடவல போட்டேனா ஒண்ணு இப்போ. ஐயோ அம்மா, விளையாடுறே நீ. ஏமாந்துட்டே. தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் கொடுத்து போடி. என்ன அம்மா நீ? உன் டாக்டர் வாய்ஸ் கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் குரல் மாத்தி பேசினா ஏமாந்துட்ட. என்ன ஜட்ஜ் நீ? ஜட்ஜ் எல்லாம் கோர்ட்ல. ஆனாலும் இங்க நான் ஏமாந்த மாதிரி நடிச்சா நீங்க அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. சமாளிஃபிகேஷன்ஸ் தானே. அது சரி, மறுபடியும் காலேஜ் ஸ்ட்ரைக்கா வந்துட்டீங்க? நான் தான் லீவ் போட்டேன். எதுக்குங்க? மன்மதராஜா கேஸ் உன் கோர்ட்டுக்கு வரப்போதே. ஆமா. அதனால நான் டெய்லி கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வாட்ச் பண்ண போறேன். காலேஜ் லீவ் போட்டு. அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல உனக்கு? இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டிங் கேஸ். அதுக்கு நீ ஜட்ஜ், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். சோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதானா? ஏன் ஆக்சுவலி இவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் பார்த்ததில்லமா. பார்த்ததில்ல? இல்ல. போய் சொல்றாளோ? தெரிஞ்சிருக்குமோ? வணக்கம் மாமா. டேய் மாப்ள. என்னடா திடீர்னு? ஊர்ல வேலை இல்ல, அதனால தான் உங்க கடையில வேலை செய்ய வந்துட்டேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூசிங்க வாங்க. வாங்கம்மா. இந்த ரெண்டு பொண்ணுகளோட தான் நீ வேலை செய்யணும். என்ன மாமா ஆரம்பத்துல அஸ்திரீங்க? இவ சூப் நல்லா போடுவா, அவ ஜூஸ் நல்லா போடுவா. அப்ப நான் எதை போடுறது? நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸில போடு. இந்த கேஸ பத்தி என்ன சொல்றீங்க? சார் ஏதாவது பேசுங்க சார். சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? சொல்லுங்க சார். உங்க மேல 4 பொண்ணுங்க புகார் கொடுத்திருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இப்ப விசாரணை கூண்டுல அண்ணாமலைங்கிற பேர்ல நிக்கிற இவர் பல பெண்களை பல பேர்கள்ல பல வேஷங்கள்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல நூதனமான முறைகள்ல அவங்கள மோசடியும் செஞ்சிருக்காரு. இவர் குற்றவாளி தான் நிரூபிக்க அரசு தரப்புல சாட்சியங்களோடும் தடயங்களோடும் நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்தமா சொல்றது? என் விதியை தான் நொந்துக்கறணும். எவனோ ஒரு ஃப்ராடு பைய களவாணித்தனம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கானோ என்ன பண்றானோ அது அந்த எடச்சி மலையாத்தாக்கு தான் வெளிச்சம். அவனை விட்டுப்புட்டு அப்பாவியான என்ன பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கா வாதாடுறதுக்கு வக்கீல் யாரா வச்சிருக்கீங்களா? வக்கீல் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லம்மா. கோர்ட் இலவசமா ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்களா? வேண்டாங்கம்மா. காசு வாங்கிட்டு வாதாடுற வக்கீலே சமயத்துல காலவாரி விட்டுறாரு. ஓசியில வாதாடுறவரு என்ன நியாயத்தை சொல்லிட்டு போறாரு. எனக்கு வயிற்று வலினா நான் தான் மாத்திரை சாப்பிடணும். அதனால என் கேஸை நானே வாதாடிக்கிறேம்மா. யுவர் ஆனர், அரசு தரப்புடைய முதல் சாட்சி மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். வணக்கம். உங்க பேர் என்ன? ரேகா. கூண்டுல நிக்கிறாரே, அவர் தெரியுமா? தெரியும். அவர் பேர் என்ன? விக்னேஷ். என் பேர் அண்ணாமலைங்க. இது வரைக்கும் ரேகா விக்னேஷ். இனிமேதான் ரேகா அண்ணாமலைன்னு மாத்திக்கணும். நீங்க ஏன் என் பேர் உங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கணும்? தாலி கட்டின பேர் தானே என் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்க முடியும். யார் தாலி கட்டினது? நீங்க தான். யாருக்கு? எனக்கு தான். நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. நான் பாத்திருக்கேன், பழகிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்கேன். ஐயோ, அது நான் இல்லம்மா. நீங்க தான். நடிக்காதீங்க. ஒரே ஒரு வித்தியாசம். இப்ப அண்ணாமலையா இருக்கீங்க, அப்ப விக்னேஷா இருந்தீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எப்போ எந்த சூழ்நிலையில இவரை முதல்ல சந்திச்சீங்கன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்ல முடியுமா? What can you do? You still ain't my boo. Still reject you, disconnect you. Still ain't my boo. What can you do? ஹலோ. விக்னேஷ், உங்ககிட்ட இருக்கிறது என் ஃபோன் தான். மிஸ் பண்ணிட்டேன். எங்க விட்டேன்னு தெரியல. நீங்க? நான் ரேகா. உங்க போன் இங்க கீழே கிடந்தது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல. அவசரமா லண்டன் போறேன். 2 days தான். வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? ஓகே. Thank you. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. லண்டன்ல எனக்கு ஒரு ரேடியோ சேனல் இருக்கு. அதுல உங்களை பேச வைக்கட்டுமா? ஓ, தேங்க் யூ. லண்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் மட்டும் தானா? லண்டன்காரங்களா? பிடிக்குமே. நான் லண்டன்காரன் தான். பை. பாய். விக்னேஷ் லண்டன்ல இருந்து வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்ன டிஸ்கோதே கிளப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போனேன். எஸ் மேடம். இன்னைக்கு லீவா? இல்ல, அது ஒரு வீக்னஸ். இன்னைக்கு டோட்டலா புக் பண்ணிருக்காரு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ.
யூ ரேகா? நான் தான் ரேகான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லட்சக்கணக்கில் நட்சத்திரம் இருக்கலாம், ஆனா நிலா ஒன்று தானே. உங்க ஃபோன். தேங்க்ஸ். உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ண தான் இந்த ஹாலே புக் பண்ணியிருக்கேன். கேர்ள்ஸ் என்ஜாய் யுவர் செல்ஸ். என்ன குடிக்கிறீங்க? விஸ்கி, பிராண்டி, வாட்கா? நோ 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 நோ. தட்ஸ் இந்தியன் கல்ச்சர். என்ன மாதிரி இந்தியாவில் பிறந்து லண்டனில் செட்டில் ஆனவங்க எல்லாம் இந்தியா பொண்ணுங்களை ஏன் விரும்புகிறாங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. Hey, are you in practice? How's Dravid? Okay, I'll call you back now. Sachin. சச்சின் டெண்டுல்கரா? ஆமா, நான் அவரோட ஃபேன். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரியலி? நான் என்ன போய் சொல்றேன் நினைக்கிறீங்களா? இல்ல, சாரி. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இந்தி படம் நடிக்க ஆசை இருக்கா? ஏன்? நான் வரப்போ ஷாருக் கான ஃப்ளைட்ல பார்த்தேன். அவர் ஒரு புது படத்துக்கு ஹீரோயின் தேடுறதா சொன்னாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுருங்க. இல்ல, மாடலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க சென்னையில எத்தனை நாள் இருக்கீங்க? நான் திருப்பதி கொஞ்சம் போனோம். வெங்கடேஷ் பெருமாள் என் பிஸ்னஸில் ஸ்லீப்பிங் பார்ட்னர். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவரோட ஷேர் 50 lakhs உண்டியலில் போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஃபோன் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. சிரஞ்சீவி గారు బాగా ఉన్నారా? ஹலோ, யாரு? நான் நெப்போலியன், விக்னேஷ் ஃப்ரெண்டு. நீங்க ரேகாவா? ஆமா. 2 நாளா உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தான். உங்க குரல் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அவங்க அம்மா லண்டன்ல ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்களாம். எப்போ லண்டனுக்கு விக்னேஷ் வர்றான்னு அவங்க அம்மா கேட்க சொன்னாங்க. அதான் ஃபோன் பண்ணேன். அவரு வேற லைன்ல பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிருங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே, சொல்லிடுறேன். நடிகர் சிரஞ்சீவி லஞ்ச் சாப்பிட கூப்பிடுறாரு. ஃபோன்ல யாரு? நெப்போலியன். நெப்போலியன் ஆக்டரா இல்ல என் ஃப்ரெண்ட் நெப்போலியனா? ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. உங்க அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? ஐயோ, 1000 கோடி ரூபாய் இருக்கிறதுனால ஒரு வெள்ளைக்காரியை கட்டி முடியுமா? லெட்ஸ் கோ டான்ஸ். யா. Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. We got the skill to feel. I don't kill, but I chill. Break it down one time. என் பிரதர் உங்களை மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு வரவா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய், இவர்தான் என் பிரதர் தியாகு. ஹலோ. ஹாய். ரேகா நேத்து நைட்டு பூரா உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? நான் சின்னதா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். வெல், எனக்கு கூட ஈசிஆர் ரோட்ல ஒரு 40 ஏக்கர்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல ஒரு சின்ன பீச் ஹவுஸ் கட்டலாம்னு இருக்கேன். நீங்க கட்டி தர முடியுமா? நிச்சயமா. அத ரேகாக்கு பிடிச்ச மாதிரி கட்டுங்க. அப்புறம் ஒரு ஹெல்ப் சொல்லுங்க. கவர்மெண்ட்ல மேம்பாலம் கட்டுறதுக்கு டெண்டர் போட்டிருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா. யார் மினிஸ்டர்? தெய்வ சிகாமணி. அவர் கொஞ்சம் எதிர்பார்ப்பாரு. வாங்க மாட்டாருங்க. வெரி ஸ்ட்ரிக்ட். மூவ் பண்ற விதத்துல மூவ் பண்ணா முடிஞ்சிரும். இட்ஸ் a ஜிலேபி மேட்டர். மிஸ்டர் சிகாமணி, 2 நாள் ஆச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் டெண்டர் விஷயமாக உங்களை பார்க்கணும். முடிச்சிடலாமா? 25 lakhs. 25 lakhs கேட்குறாரு. ஓகே ஓகே, நானே கொண்டு வரேன். பாய். டே ஆஃப்டர் டுமாரோ போய் பேசி முடிச்சிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ரேகாவுக்கு லண்டன் லைஃப் மேல ஒரு ஆசை. இஸ் இட் ரேகா? ஆமா. வெல், அப்போ நீ லண்டன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாமே. அவளுக்கு உங்க ஃபேமிலியில ஜாயின் பண்ணணும்னு ஆசை. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? வாட் a சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன? லண்டன் போனால் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மம்மியும் டேடியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நோன்னு சொல்ல முடியாது. வாட் டு டூ? நீங்க மேரேஜ் பண்ணி என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஆசம் ஐடியா ரேகா. ஆனால் நான் இங்கே 2 நாள் தானே இருக்கேன். அதுக்குள்ள எப்படி மேரேஜ்? எங்க வீட்டில் சிம்பிளா மேரேஜ் வச்சுக்கலாம். அப்புறம் வேணா லண்டன்ல கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். எஸ்ன்னு சொல்லுங்க. சொல்லு. எஸ்ன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளோ பியூட்டிஃபுல் ஒய்ஃப் கிடைக்கிறப்போ நோனா சொல்ல முடியும்? கல்யாணம் பேசி முடிச்சுட்டு லவ் சொல்கிற ஒரே கப்புள் நம்மளாக தான் இருக்க முடியும். ரேகா, ஐ லவ் யூ. மீ டூ. மினிஸ்டர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணும்?
Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. But I chill, break it down one time. நீ அந்த திருப்பதி சாமி மேல இருக்கிற வைரம் மாதிரியே டால் அடிக்கிற. நான் டல்லா இருக்கேனா? No, no. You're also looking very smart. ஜம்முன்னு இருக்கீங்க. Thank you. விக்னேஷ் 25 lakhs பண்ண ரெடி. No, 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 no. ஃபைல்னு சொல்லணும். Let's go. வீடு இருந்தவங்களுக்கு தங்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. வரேங்கய்யா. ஐயா நான் சொன்னேன்ல அந்த என்ஆர்ஐ பார்ட்டி அவங்க வந்திருக்காங்க. வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க தம்பி. நான் சொன்னனே சார் தான், பேரு தியாகுன்னு, கேட்டதை எடுத்து வந்திருக்காரு. ஃபைல கொடுங்க. இதுக்கு எதுக்கு பெட்டி? சும்மாவே கொடுக்கலாம். இல்ல சீக்கிரட்டான விஷயம் இல்லையா, அதான் பார்த்துட்டு நல்ல பதிலா சொல்லுங்க. மிஸ்டர் தியாகு, உங்க ஆர்வம் திட்டம் எல்லாம் தம்பி விவரமா சொல்லியிருக்காரு. கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டீங்க, பார்த்துட்டு பண்ண வேண்டிய பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்ப நான் கிளம்புறோம். நல்லது. விக்னேஷ், உங்களால முடியுமோ முடியாதோன்னு எங்க அண்ணனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றீங்க? விக்னேஷ், உன்னை லேட்டா மீட் பண்ணிட்டோமோன்னு ஃபீலிங்கா இருக்குப்பா. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? என்ன சொல்ற? இன்னும் நிறைய இருக்கே. உங்களுக்கு இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கொடுக்க போறேனே, அதை பத்தி தான் சொன்னேன். ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் இட். ஹோட்டல் போலாமா? எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கப்பல் வாங்குற விஷயம், அது நான் போனா தான் முடிச்சு கொடுக்க முடியும். அதனால கேரி ஆன். விக்னேஷ், நாளைக்கு நம்ம கல்யாணம், மறந்துடாதீங்க. டோன்ட் பி சில்லி. டாடிக்கு தெரியாம இதான் முதல் தடவை பெரிய தப்பு பண்றேன். லண்டனுக்கு வந்தா நீ தான் அவரை கன்வின்ஸ் பண்ணும். உன் தங்கச்சிக்கு இவ்வளவு நகை வாங்கி போட்டிருக்க? மாப்பிள்ளையால எனக்கு கிடைக்க போற பிசினஸ் கான்ட்ராக்ட்ல 2 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்துல வைரமும் தங்கமுமா 40 lakhsக்கு வாங்கி போட்டிருக்கேன். Hey, no photographs. ஏ? அது ஓல்டு. தான் லேட்டஸ்ட் மாடல். இதுல எடுங்க, நான் லண்டன் போய் பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். சில்க் எம்போரியம் எம்டி மிஸ்டர் மனிஷ், அவங்க வைஃப். Thank you. Wish you happy married life. Thank you. ஹலோ. Hello. ராஜ் ஹோட்டல்ஸ் குரூப் மேனேஜர் அனுப்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாரு. Thank you. திஸ் இஸ் a small compliment. நீங்க எங்க ரிசார்ட்லயே தங்கி உங்க ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்.